முனீஸ்வரன் வரார. முனீஸ்வரன் வந்து கோயில் வெளியே. அப்படியா? சடை பிடிச்சி பேடு உட்காந்துருக்காரு. முறைச்சிக்கிட்டு என்ன வேணும் உங்களுக்கு? இந்த பையனுக்கு வேலைக்கு இன்னும் வந்து 9 மாதம் டைம் இருக்குது. அது கூட கொஞ்சம் பொறுமையாரு பண்ணி தந்துடுவோம். இதுக்கெல்லாம் உங்கள் கடனை தீர்த்து வெற்றியாக்கி தந்துடுறேன். கால் விட்டுவாங்க போங்க. திருமுகம் காட்டிடு திக்கலா ஒளி வீசும் தீராத வினைகள் தீரும். 9 மாத கால அவகாசத்தில் உனக்கு வேலை அமையும். அதற்கு பின்பு புதிய வாழ்வும் கிடைக்கும். இந்தா கடன்களை தீர்த்து செம்மையாக்கி தரேன். வேறு என்னப்பா வேணும்? குடும்பம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சந்தோஷம். ஒரே ஒரு அரியர் இருக்குது. இந்த வருஷமே தீர்ந்து போயிட்டு வா. எழுது. என்ன நினைச்சு எழுது போடா. நன்றி சொன்னார். வாழ்க வாழ்க. நாமக்கல் நாமக்கல் என்னக்கல் நாமக்கல் இருந்து காலு பெருவனத்து போச்சு. நாமக்கல்லா? கல்யாணம் முடிச்சிட்டியா நீ? பொண்டாட்டி எங்கே இருக்கா? ஏன் கூப்பிட மாட்டுக்க? கால் வந்துட்டு வா. நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை. வா உட்காருங்க. கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. எதை எடுத்தாலும் பிளாங்கா பேசி இருக்க பணத்தெல்லாம் இழந்துட்டியே, அதில் நல்ல பழக்கமா அது? நீ கால் வந்துட்டு வா. ரொம்ப பேசக்கூடாதுப்பா, தப்பு. வாடா, உனக்கு என்ன வேணும்? சரி, வேற கடன் பிரச்சனையே தீர்க்கணும். பக்கத்தில் வா. கண்ண முடி நிமிர்ந்து உட்கார். இந்த வருத்திலிருந்து உனக்கு தொழில் ஓங்காரமாக நடக்கும். உன் கடன்லாம் தீரும். திறந்த மனம் உடையவன் நீ. வெற்றியாகுவாய். போ. கர்மதாமிக்கு கடன்கள் தீரணும்னு கேட்டு வந்த கணவன் மனைவியர். மனைவியர்னு சொல்லிட்டேனடா. இல்லை வேற எங்கேயும் வச்சிருக்கியா? அடுத்து யாருடைய தங்கத்தை அடமானம் வைக்க போகிறோம்? சரி வாங்க. இனிமேல் நான் தந்து நீங்கள் வாங்கணும். அவ்வளோதான் விஷயம். கண்ணபடி உட்காருங்க. கர்மதாமி, இவங்க கடனை எப்பப்பா தீரும்? அப்படியா? கார்த்திகை தீபத்தோடு வாழ்க்கையில் இருள் விலகி ஒளிமயமாக ஆகுவீர்கள். வெற்றி உண்டு. செம்மையாக்கி தரேன். இப்போ 2 பேரும் கொஞ்சம் முறுக்கு தான். அதில் ஒருத்தன் உங்களுக்கு பணம் உதவுவான். அவங்க 2 பேரும் உங்களை விரட்டாமல் பார்க்குறேன். தொழில் ஓங்காரமாக நடக்கும். பணமும் கிடைக்கும். நல்லா இருங்க. பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யார்? மகனை பற்றி. படிக்கலாம். தொடர்ந்து படிக்க வைங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஊருக்கு எப்போ அனுப்பி வச்சியே? என்னப்பா வேணும்? பொண்ணு மட்டும்தான் கிடைக்க மாட்டேங்குது. என்னன்னு தெரியல. வீட்டில் யாருக்கு கால் வலி? என்ன செய்து? ஓயாமல் தடவிக்கிட்டே இருக்காள கால் வந்துட்டு வா. உட்காரலாம். சொந்தக்காரங்களில் பொண்ணு தேட வேண்டாப்பா. என்ன? ஆமாம். 1 2 3 4. இந்த மாதமே 3 ஜாதகம் வரும். அதில் ஒரு பெண் நிச்சயிக்கப்படும். ஆவணியில் உறுதிப்படுத்திடுவோம். அதில் கொஞ்சம் ஒரு 6 மாதம் டைம் எடுக்கும். வெற்றியாகிடும். உன் விஷயம் எல்லாம் வெற்றியாகிடும். சந்தோஷமாக இருக்கலாம். பிஸ்னஸ் தொடரும். கோடிக்கணக்கான செல்வம் மலரும். வெற்றி உண்டு. இன்னொரு 3 மாதம் கழித்து பறிச்சுட்டேன். கர்மதாமிக்கு உங்களை உட்கார வேண்டாம். வாங்கிட்டு போங்க. நல்லா இருங்க. மயிலாடுதுறை கூட போங்க. அந்த
அடுத்த வாரம் உத்தரவுக்கு இந்தா போயிட்டு வா. இந்த அப்படி அப்படியே மயிலாடுதுறை கருமசாமி எனக்கு தொழிலும் வருமானமும் செம்மையாக்கி கொடுன்னு கேட்டு வந்தோம். யாரு வாப்பா கால் வந்துட்டு வா. ஏய் அவன் வந்துருக்க அண்ணனா கால் வந்துட்ட. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 2.25 ஆண்டுகள் உங்கள் தொழிலை பற்றி மன வருத்தமும் குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் நிறைய பண நஷ்டம் நடக்கு. தாயார் எங்கே இருக்கா? அவருடைய ஆரோக்கியத்திலும் மனதிலும் சில மன வருத்தங்கள் குழப்பங்கள் இருக்கு. இதுக்கு உங்களுக்கு செய்வினை வினை கோளாறான உறவினர்களால் சில பகைகள் உண்டு. இவைகளை நீக்கி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா. அடுத்து மயிலாடுதுறை பிள்ளையை பற்றி கேட்க வந்தவர்கள். மகனை பற்றி கேட்க வந்தவங்க யாரு? அப்படி மயிலாடுதுறை இல்லை இல்லையா? மயிலாடுதுறையா? எங்க மயிலாடுதுறையில் காப்பாற்றி தரேன். இந்த விற்கணுமா? இப்போதைக்கு முடியாது. இன்னும் 3 முறை என்னைய பார்க்குவாங்க. கால் வந்துட்டு வாமா. மயிலாடுதுறை வைக்கலாம் இருக்கு. அப்பா பாருங்க. பாப்பா இவன் யாருமா? உனக்கு என்ன செய்யணும்? இவனுக்கு என்ன பண்ணுது? இங்கே தள்ளிடுடா. பக்கத்தில் வா. கண்ண முடி உட்கார். நிமிர்ந்து உட்கார். %35 ஒரு சின்ன புரத அடைப்பு பிளாக் இருக்குது உனக்கு. உயிருக்கு ஆபத்து வராது. சாதாரண ட்ரீட்மெண்ட்டில் சரியாயிரும். படப்படக்க வேண்டாம், பயப்படாத. கால் வந்துட்டு வா. நீ என்னடா வேலை பார்க்க? பக்கத்தில் வா. வீடு இழுப்பியா சிறுத்து இழுப்பியாடா? எதுவுமே எடுக்க மாட்டேன். வா. இந்தா வருமானம் பெருகும். எந்த ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றுறேன். ஒரு பொம்பளை பிள்ளை உங்கள்கிட்ட பழகுவா, மாட்டிக்கிறாத போ. உண்மையை சொல்லணும்ல. வாமா. கருமசாமி யாருடா அது? வா. இந்தா பங்கம் இல்லாமல் காப்பாற்றிக்கிறேன். நல்லா இருக்கா? அதே மயிலாடுதுறை பகுதி. நான் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையை சீர்திருத்தி தரணும்னு கேட்டு வந்தவங்க. கால் வந்துட்டாப்பா. கும்பகோணம் யாருப்பா? கும்பகோணம் அந்த பொம்பளை டைவெல்ஸ் பண்ணணும்னு சொல்லதுக்கு அவளுக்கு இன்னொரு நட்பு இருக்குது. அதுதான் காரணம். அதுலேருந்து சீர்திருத்தி குடும்பத்தை ஒற்றுமையாக வாழ வச்சுருந்தா போதும்ல. கால் வந்துட்டு வா. இந்தா செம்மையாக்கி தரேன். அவன் நினைச்ச மாதிரி அந்த வாழ்க்கையை அமைச்சு தரேன். வெற்றி அடைவான். இந்தா தீர்ந்துரும் கடன். போய்ட்டு வா. கும்பகோணம் கால் வந்துட்டு வரலாம். சரி. எனக்கு பேசக்கூடாது. இப்போ உனக்கு என்ன வேணும் அதை மட்டும் சொல்லு. இந்தா இந்த கனியை கொண்டு வீட்டில் வை. நினச்சதெல்லாம் நடக்கும். எல்லா வெற்றியும் கிடைக்கும். போய்ட்டோம். சரியாயிரும். போ. கால் வந்துட்டு வாப்பா. அடுத்து நாகர்கோவில் பகுதி. என்னப்பா வேணும் உனக்கு? கண்ண முடிக்கா? கர்ப்பப்பையில் குறை இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்களாப்பா? என்ன செய்யணும் அவளுக்கு? அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய மனநிலைகளும் உடல்நிலைகளும் அவளுக்கு இருக்குது. அவளுடைய பழக்கத்தில் ஒரு தவறு நடந்திருக்கு. அந்த தவறுலேருந்து உன்னை திருத்தி தரணும். கொஞ்சம் கண்ண முடி உட்கார முடியாங்கிறத விளக்கம் பண்ணுறேன். வார புதன்கிழமை அவள் போட்டா கொண்டு வா. இந்தா வெற்றியாகி தரேன். போய்ட்டோம். கர்மசாமிக்கு நாகர்கோவில் எல்லை. என்னுடைய பணமெல்லாம் இழந்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு தெளிவு தாங்கன்னு கேட்டு வந்தது யாரு? வாங்கப்பா. கால் வந்துட்டு வரலாம். வீட்டில் எனக்கு திருமணம் நடக்க வேண்டியிருக்கு. அது தடையாக இருக்குன்னு கேட்டு வந்தது யாரு? யாருக்கு கல்யாணம்? உனக்கே தான். வா நிப்பாட்டிக்காங்கண்ணே. 3 ஆண்டு காலங்களாக உன் குடும்பத்தில் பண நஷ்டமும் மனவேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. இடையில உடல்நிலையால் கொஞ்சம் பாதிப்புகளும் குழப்பமும் உண்டு. வேறு என்ன வேணும் உங்களுக்கு?
கண்ணை மூடு. இந்தா கொஞ்சம் பணம் தாரேன், அதில் உங்களுடைய சொத்துக்களை இழக்காமல் காப்பாற்றி தாரேன். பாப்பா இந்தா பக்கத்தில் வரணும், நான் எட்டி வரவே மாட்டேன். இந்தா ஜெயிச்சு தாரேன், மன நிறைவாக இருக்கலாம். 3 முறை என்னை பாருங்கள், ஜெயிச்சிருங்க. கால் வந்துட்டு வரலாம். மாயாண்டி மகோடர என்னப்பா மகுடம் சத்தம் கேக்கு. என்ன வாங்க, இந்த மகுடம் வாசிப்பாங்கல்ல, மகுடம் வாசிப்பாங்கல்ல, என்னது மாயாண்டி கோயில் எங்கே இருக்குது? மாயாண்டினா சொலமாட சாமி உங்கள் எல்லையில் இருக்காரா? சரி, நீங்கள் ஐயா வழிபாடு பண்ணுறீங்களா? சரி, கால் வந்துட்டு வரலாம். கிடைச்சிடும், போக சொல்லு. உன்னுடைய கல்யாணம் நீண்ட காலங்களாக தள்ளி போட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு எது முன்ஜென்ம பாவமா அல்லது கிரக கோளாறுகளா அப்படிங்கிறது ஒரு எண்ணம். அதனால் சேவல் அறுத்து படி கொடுத்து தீர்த்து பரிகாரம் பண்ணி எனக்கு கல்யாணம் நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. கடவுளாக பார்த்து எனக்கு திருமணத்தை நடத்தி வைக்கட்டும்னு நினச்சி கேட்குறியான். உண்மை தானே? அதனால் தெற்கே கன்னியாகுமரி மாவட்டத்திலும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் 2 மாவட்டத்திலிருந்து ஒரு பெண் உனக்கு கிடைக்கும். வெற்றி உண்டு, போய்ட்டு வரலாம். கர்மசாமிக்கு கணவன் மனைவி யாருப்பா? கணவன் மனைவி வரலாம். கணவன் மனைவின்னு சொல்லியிருக்கேன், அவர் தனியாக வந்து நின்று எப்படி பார்க்காரு? நான் யார்கிட்ட சொல்லுங்க, இது யாருப்பா? அது வாங்க வாங்க, கால் வந்துட்டு வரலாம். என்ன வேண்டும் உங்களுக்கெல்லாம்? வெளிநாட்டில் வேணுமா இந்தியாவில் வேணுமா? இந்தியாவுக்குள்ளே வேணும். ஏன் வெளிநாட்டில் இவ்வளோ வெறுப்பா? சரி, ஜனவரி மாதத்துக்குள்பட இந்தியாவில் வேலை வந்து செட்டில் ஆயிரும். அதே மாதிரி திருமணமும் நான் நினைக்கிறத மாதிரி மெச்சா நடக்கும், எல்லாம் வெற்றியாக நடந்துடும். ஜெயிச்சு தரேன். வேறு என்ன வேணும்? பணம் வேணும், தந்தாச்சு. எல்லாம் குழந்தை வேணும்னு கேட்டு வந்தவங்க கால் வந்துட்டுவாமா. உன் கணவனுடைய மனம் நிறைந்த மனம், அவருடைய உள்ளம் கள்ளமில்லாத உள்ளம், அதுக்கு தகுதியான மனைவி நீ. ஆனால் எங்கள் 2 பேருக்கும் குழந்தை இல்லையே, நாங்கள் என்ன பாவம் செஞ்சோம் அப்படின்னு உன் மனதில் ஒரு கேள்வி. கண்ண முடி நிதானமாக உட்கார பார்ப்போம். பகவானே, கொடுத்த வாக்கு தவறாமல் குழந்தை பாக்கியம் தரேன். நாளைக்கு காலையில் வெறு வைத்து அந்த கனியை சாப்பிட்றேன், மேலெல்லாம் தேய்ச்சி குளிச்சுக்கிடுறேன், எல்லாம் வெற்றியாக நடக்கும். இந்தா ஐஸ்வர்யமாயிரும். போயிட்டு வா. கர்மசாமிக்கு என்னது கதை? அடாத அடாத, கால் வந்துட்டு வா. தூத்துக்குடியா? தூத்துக்குடி மாவட்டமா? இந்தா இந்த சொத்து உனக்கு திரும்பி வரணும்னு நினைக்கிறேன், அப்படித்தானே? இந்தா அது உனக்கு ஆறுதலாக இருக்குமே தவிர எந்த ஒரு பாதகமும் இல்லாமல் உன்னை காப்பாற்றி தரேன், வைக்க தரேன். போயிட்டு வா. வாமா, உடல்நிலை பாதிக்கப்பட்ட பிள்ளை வாங்க. இது உடல்நிலையா மனநிலையா? எவ்வளோ நாளா? என்னை பாரு, தாத்தா பாரு, கையை விடுங்க. காலை பின்னி வச்சிருக்காளா? நம்ம காலை பின்னி, காலை நேரம் வை பார்ப்போம். இந்த காலை நேரம் வைக்கலாம், நான் இருக்கேன். வை நேரம் நேரம். இப்போ நிப்பாட்டிக்கா, அப்படியே நிப்பாட்டு. என்னை பாரு, தாத்தா பாரு. போல ராஜபாளையம் உன் புருஷன் நல்லவனான்னு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்க,
அவன் எல்லார்ட்டையும் சோசிரிசமாக பழகதான் யாரையோ வச்சுக்கிட்டு இருக்காமனு உன் மண்டையில் ஓடுது. கால் விட்டு வா. என்ன ஒன்ற மாதிரி தான். அவன் மனதில் எந்த கலக்கமும் இல்லை, உன் மேலே உண்மையான அன்பாக இருக்கான். அதனால் அதுக்கு அடுத்து உங்களுக்கு நடக்கிற வாழ்வு சிறப்பாக இருக்கும், ஒரு வாரிசு கிடைக்கும். போ அடுத்து. மந்திரம் படித்து இப்போ நடக்க போகிறது ஒன்றும் இல்லை. போமா வாமா ராஜபாளையம், கால் வந்துட்டு வா. கணவன் மனைவி மனமே மனமே வரலாம். கருப்பசாமி வாப்பா. கருப்பசாமி எங்கே இருக்காரு? உங்கள் ஏரியாவில் இருக்காரா? முன்னாடியே இருக்காரு. என்ன வேணும் உங்களுக்கு? இந்தா உனக்கு பணம் கிடைச்சாச்சு. 3 மாதத்தில் கடனில் ஒரு பகுதி அடையும். காப்பாற்றி தரேன். கண்ண மூடு. நல்லாயிரும். போய்ட்டு வா. எப்போ கூப்பிட்டாலும் உனக்கு காட்சி அளிப்பேன். சந்தோஷமாக இருப்போ. வாமா. கணவன் மனைவி யார் வந்திருக்கா? வாங்க. அப்புறம் கடையநல்லூர் கால் வந்துட்டு வாங்க. வழிகாட்ட மறையிருந்தும் வாமா. உங்க பிள்ளைக்கு என்ன செய்யணும்? நல்ல புரிஞ்சுக்கா. உன் மகனுடைய மூளைக்கு அழுத்தம், இடுப்புக்கு கீழே உபாதை, இந்த 2 நடக்கு. செய்வன கோளாறு இல்லை, இவனுடைய பழக்க வழக்கத்தால் வந்த வினை. சரியாக்கி வெற்றியாக்கி தந்தா போதும்ல. காலில் விழுந்துட்டு வா. இஸ்லாமிய பெண் மக்கள் வாங்க. கடையநல்லூர் நல்ல கருதுப்பியா. இந்தாப்பா உன் பிள்ளையை நல்லா ஆக்கி தரேன், வெற்றி ஆக்கி தரேன். மனக்குழப்பம் இல்லை. மாரியம்மாளுக்கு வேண்டுதலை பண்ணியிருக்கேன், நிறைவேற்றிக்கா. போ. அங்கே எல்லை தன்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்க குழப்பம் திறன்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா? வா மகளே, ஓடியா. வரலாம். வாங்க வாங்க. அம்மா அழுதனா வெளியே போயிடணும், இங்கெல்லாம் அழக்கூடாது. என்னடா வேணும் தம்பி உனக்கு? என்ன உனக்கு? அங்கே தள்ளி நில்லு. கையப்பிடி. பேயில்லை பிசாசும் இல்லை. இவனுடைய மைண்டு வந்து அப்செட் ஆகிடுது. அதுதான் காரணம். சரியாக்கி தரேன், உஷாராக எழுப்பி தந்துருந்தேன். 7 முறை என்னைய பார்க்க வரணும். உன் மகனை நல்லாக்கி தரேன். கால் வந்துட்டு வா. காளிதாசன் வாடா தம்பி வா. உன் பேர் என்ன பேருடா? சரவணன். உட்காரு பார்ப்போம். நீ பேசணுமா நான் பேசணுமா? குடி. எந்தி பார்ப்போம். கை காலெலாம் உதறு. நல்ல குனிஞ்சு 2 தடவை எந்தி. இன்னும். உன் பேர் என்னடா? இது யாரு? தூக்கம் வருதா ஒழுங்கா? நெஞ்சு படபடக்கா? நெஞ்சு படபடக்கா? சரி. உள்ளங்கையெல்லாம் வேர்க்குதா சில சமயத்தில்? எங்கேயா போய் விழுந்து செத்துருவோம்னு தோணுதா? அப்போ நீ முட்டா பையனாக அர்த்தம். இனிமேல் உனக்கு ஒன்றுமே செய்யாது. கால் வந்துட்டு போ. பே பே பே. வாடா தம்பி. இனிமேல் நிம்மதியாக இருக்கலாம், மன நிறைவாக இருக்கலாம். 7 முறை தாத்தாவை தேடி வர புண்ணியம் பண்ணிட்டு வா. போ. வாங்க.
நல்லா இரு, சந்தோஷமா இரு, இனிமே கண்ணீர் விடாத, புன்னகையாயிரு மகளே. சென்று வா. வாப்பா, மனக்குழப்பமுடைய குழந்தையை தேடி வந்து வாங்க வாங்க. எந்த ஊரு? சிங்கம் புணரி. சித்தர்கள் தவிழும் இடம் சிங்கம் புணரி. கடலை சித்தர்னு ஒரு சித்தர் இருந்தார் உங்கள் ஊரில், தெரியுமா? இன்னொரு கால் வந்துட்டு வா. வெரி குட் மேன். ஓகே. பார்த்து போகிறான் பார்த்தீங்களா? இந்த மகன் மருத்துவத்தால் குணமாகுவான். மாயாஜாலமில்லை, மந்திரமில்லை, தந்திரமில்லை, மருத்துவத்தால் குணமாகுவான். 3 ஆண்டு காலங்கள் அவகாசம். ஊர்மைக்கு இந்த பையன் வாழ்வான். நீ பட்ட கடன்கள் தீரும், மனவேதனைகள் தீரும். இந்தா என்னை குலதெய்வமாக வச்சு கும்பிடு, நல்லா ஆயிடுவாடா. வாடா பக்கத்தில் வா, வா பக்கத்தில் ஜெயித்து வா. 3 முறை என்னை பார்ப்பா. இந்தா மகனே, நல்லாரு, சென்று வருக. கர்மசாமிக்கு சிவகங்கை எல்லை. எங்களுடைய பணங்கள் நஷ்டம், கடன்கள் பட்டு வேதனைப்படுகிறோம்னு கேட்டு வந்தது யார்? பாட்டி இல்லையே, நீ இல்லையே. என்ன பணம் நஷ்டம்? கால் வந்துட்டு வா. சிவகங்கை போய் உட்காரலாம். சென்னை மாநகர், இப்போதைக்கு தொழிலை இழந்து மனவேதனை அடைந்து கொண்டு இருக்கிறாய். அதனால உனக்கு தொழிலையும் தந்து உங்க கடனை தீர்த்து தந்தா போதுங்களா? இந்த வெற்றியாக்கி தரேன். ஐஸ்வர்யமா இருங்க மக்களே, புண்ணியமாக இருங்கள். வேற என்ன வேணும்? இந்தா தொழில் கிடைச்சாச்சு, பணம் கிடைச்சாச்சு, போ. சென்னை தாம்பரம் எல்லை, தாம்பரம். கால் வந்துட்டு வா. ஓ, உன் கட்டுமனைக்கு போனேன். உன் பிள்ளைகளெல்லாம் கொஞ்சம் ஒற்றுமை இல்லாமல் சிந்தி சீரழிஞ்சு கிடக்கு. அந்த பிள்ளைகளுடைய மனதை மாற்றி அப்படி உங்களை ஒருங்கிணைச்சு தந்துடுறேன். ஒரு இடம் சொந்தமான பிரச்சனை தீர்த்து செல்வத்தை அழித்தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா. அடுத்து வேளச்சேரி பகுதியில் என் குதிரை போகுது. யாருப்பா அது? வேளச்சேரி நீ தானே? இந்த ஊர் இதில் குடும்பம் ஒன்று சேர்ந்தாச்சு, மண்ணை வித்தாச்சு, அதை பொண்ணா ஆக்கியாச்சு. போயிட்டு வாங்க. கால் வந்துட்டாயா? மேடவாக்கம் யாரு? அமைதி அமைதி அமைதி. மேடவாக்கத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு யாரு? என்னப்பா வேணும் உனக்கு? கண்ண முடிக்கா. பொண்ணு வீட்டுக்கு வரணுமா இல்லாட்டி நீ போய் கண்டுபிடிக்கணுமா? வரணும். இன்னொரு துணையோடு இருந்தா என்ன செய்வே நீ? எப்படியோ பொண்ணு 2 பேரா இருந்தா ஏத்துக்கிடுவியா? ஓ, கால் வந்துட்டு வா. இல்லப்பா, இது வேண்டாத பிரச்சனைகளை கையில் வைத்திருக்கிறேன். முதல்ல பொண்ணை உன் கண்ணுக்கு காட்டுறேன், அதுக்கு பிறகு உன் கருத்துக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன். இந்த வெற்றி உண்டு. நான் சொல்கிறதுல 1000 அர்த்தம் மறைஞ்சிருக்கும், அதில் நிம்மதி நிறைஞ்சிருக்கும். சரியாயிடும். வெற்றி அடைவாயப்பா. அழுக காலம் சத்தம் என்ன? நீ மைக்கு நம்மளோட சண்டை கொடுத்துப்பா. கர்மசாமிக்கு சென்னையிலிருந்து குழந்தை விஷயமா கேட்டு வந்தது யாரு? குழந்தை யாருக்கு? சபாஸ். உன்னால வந்து உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் பிள்ளையினுடைய வாழ்க்கை சம்பந்தமாக ஒரு வழக்கு இருக்கா? அதை தீர்த்து தெளிவு பண்ணி தந்தா போதும்ல. வேற என்ன வேணும் உனக்கு? ஒன்றும் கவலைப்படாத. கண்ணீர் விட்டா கடன் தீராது. கருத்தோடு என்னை வணங்கு. கண்ண மூடு. செல்வமே வந்து சேர்வாயாக. இந்தா பணம் கிடைக்கும், வழக்கில் வெற்றி அடைவாய். சென்று வருங்க. காலம் பாப்பா. கல்யாணம் தோந்தமாக கேட்டு வந்தது யாரு? வாமாங்க அப்படின்னு நிலுக்காமா. யாருக்கு கல்யாணம்? கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். முருகப்பெருமான் மயில் வாகனத்தோட வரார. எங்க இருக்காரு? கும்பிடுறாங்களே. இப்போ அங்கே பிறக்கிற குழந்தை பொம்பளை பிள்ளையா பிறக்கும். முருகப்பெருமான் பேரை எப்படி விடுவீங்க? வள்ளி நாயகின்னு விட்டுருவோம். கால் வந்துட்டுவாங்க. என்ன பேர் வைக்கணும்? வள்ளி நாயகி. என்னம்மா வரலாம். இந்தா மகளே, இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கா. சின்னமகளுக்கு கல்யாணத்தை வெற்றியாக நடத்தித்தாரேன். அவன் மனசு கொஞ்சம் குழம்பி இருக்கு. பரதை மாற்றி உன் பக்கம் திருப்புகிறேன். அடுத்து பேசுவோம் அதை பற்றி. இன்னைக்கு இதுதான் உத்தரவு. போயிட்டாங்க. வாமா, கால் வந்துட்டாமா. என்னம்மா வேணும் உனக்கு? கல்யாணம்
நான் நடத்துகிற தொழிலில் மன வருத்தமும் நஷ்டமும் ஆயிடுது, அதை சீர்திருத்தித்தாங்கன்னு கேட்டது யாருப்பா? சென்னையில் தான் நடத்துகிற தொழிலில் மன நஷ்டமும் பண நஷ்டமும் ஆயிருக்கு, சீர்திருத்தி கொடுத்து கேட்டது. என்ன தொழில்? வாட்? அது ஒரு தொழிலே கிடையாது சார். என்ன தொழில்? ஆன்லைன் தொழில். யார் வச்சுருக்கா ஆன்லைன் சொந்தமா? இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வா. ரியல் எஸ்டேட்லாம் ஒரு தொழிலாக சொல்லக்கூடாது அண்ணாச்சி, வேற வழி இல்லாமல் பண்ணக்கூடியது அப்படின்னு நினைப்பாங்க. திருமணம் சம்பந்தமாக நான் கேட்டேன், ஆஞ்சநேயமூர்த்தி எங்கே இருக்கிறார்? வேண்டாம், ஆஞ்சநேயருக்கு வெற்றி மாலைக்கு வெத்தலையிலே மாலை ஓடும். வார பௌர்ணமிக்கு உட்பட 2 ஜாதகம் வரும். வெற்றியாக்கி கல்யாணத்தை நடத்தி வச்சேன், ஜெயிச்சுட்டாங்க. இந்த நடைய மாற்று, நல்லாயிரும், போயிட்டு வா. கர்மசாமிக்கு கால் ஒன்றுவாப்பா. ஃபாரின் சம்பந்தமான தொடர்பு யாருப்பா? ஃபாரின் சம்பந்தமாக வாடா தம்பி, முன்னாலவா. என்னப்பா வேணும் உங்களுக்கு? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன், தேவையில்லாமல் உங்கள் மீது உவலை, கடினமான திருஷ்டி, நடத்தக்கூடிய வியாபாரத்தில் பிரச்சனை, போட்ட முதலை எடுக்க முடியாத துயர அலைகள், இவைகளெல்லாம் வந்து சேர்ந்துருச்சு. அதனால் தொழில் நடக்கவா வேண்டாமான்னு பார்த்தேன். கவர்மெண்ட்டுக்கு வட்டி கட்டினா சரியாக போயிரும்னு வந்துச்சு. டாஸ்மாகில் பணம் கட்டுறதியா? எவ்வளோ குடிச்சிக்கிட்டு இருக்க? டெய்லி 300 ரூபாய்க்கு குடிக்க, 500 ரூபாயா குடி, நீ செல்வாக்காயிருவேன். குடிக்கியா? கால் விட்டு வா. இல்லை என்ன பைக் வேணுமா உனக்கு? எல்லாத்துக்கும் கேட்கும்ல. இவன் பேர் என்ன பேர்? யாரு? எத்தனாவது பையன்? அப்படியா? என்ன பேருடா அவன் பேர்? கண்ண முடி உட்கார, நிமிந்து உட்காரமா. மருமக மனத்தை பார்த்துட்டேன், கோவப்பட்டு உட்காந்துருக்கான். அவன் உள்ளத்தை சீர்திருத்தி பிள்ளைய சேர்த்து வாழ வச்ச போதுங்களா? காப்பாற்றி தரேன், சேர்த்து வைக்கிறேன். பாப்பாங்க கிடச்சிரும், போயிட்டாங்க. கர்மசாமிக்கு கால் வந்துட்டு வாப்பா. வருத்தப்படாத. அண்ணாச்சி நல்ல காலில் விடல. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். கழிந்த 3 ஆண்டு காலங்களாக தேவையில்லாத பண இழப்பும் மனவேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு பிள்ளைகளுடைய மனநிலைகளும் அதுக்கு ஒரு காரணம். ஆனால் சொன்னால் வீட்டுக்குள்ள அமைதி குறைவும் குழப்பம் வருது. அதனால் எதையாவது டிஸ்போஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கடத்தை தீர்த்துட்டு இருக்கிறதுக்கு வேறு வழியை பார்த்துக்கிடுவோம். அதுதான் சரியான முடிவுன்னு எடுத்திருக்கேன். அதுக்கு யாருடைய ஒத்துழைப்பும் இல்லை, முயற்சி பண்ணுறது நடக்க மாட்டேங்குது. இப்போ நான் நடத்தி வச்சுட்டா சந்தோஷமாயிருவல்ல? கால் வந்துட்டுவான். அவன் மனதை பார்த்தேன், அவன் கல்யாணத்து பக்கத்தில் வரல, வேறு வழியில் உட்காந்துருக்கான். அப்படி இருக்கான் அவன். ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். அவன் மனத்தை திருத்தி உனக்கு கொண்டு வந்து கட்டுப்பட வைக்கிறேன், கல்யாணத்தை நடத்தி தரேன். இந்தா இடத்தையும் வித்தாச்சு, போகலாம். பொம்பளை பிள்ளை வாழ்க்கை சொந்தமாக கேட்டு வந்தவங்க யாருங்க? மெட்ராஸ் பொம்பளை பிள்ளை வாழ்க்கை சொந்தமாக கேட்டு வந்தவங்க யார்? 1 2 3 4 5 கடன்கள் சொந்தமாக கேட்டு வந்தவங்க, பேங்க் லோன் சொந்தமாக கேட்டு வந்தவங்க, பேங்க் சொந்தமாக கேட்டது யார்? பையன் லோன் விஷயமாக கேட்டது யார்? வரலாம். நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு? ஒரு வழக்கு கேஸ் இருக்க. சென்னை உத்தரவு என்ன செய்யணும்ப்பா? போச்சுன்னா போகிறானா? மைண்ட் அப்செட் ஆகி உட்காந்துருக்கான். அவனை சிறுதிரி இருந்தால் போதுமா? பக்கத்தில் வா. ஒரு பூவால் அவனுக்கு அந்த பூகம்பம் நடந்து போச்சுப்பா. ஒரு பூவால் ஒரு பூகம்பம், அவன் உள்ளத்தில் ஒரு குழப்பம் வந்துருச்சு. அந்த குழப்பத்தை தீர்த்து வெற்றியாக்கி தரேன். இந்த கனியை அவனுக்கு சர்பத் போட்டு கொடு. இந்த கனியை என்னையை நினச்சி கும்பிடு. அவன் மனசு மாறிடும், உற்சாகமாக இருப்பான். அடுத்து என்னை நீ சந்தோஷமாக பார்ப்பேன். இந்த கடன் தீரும். அப்படி தெற்கு திசை கொம்மாடி கோட்டை திசையன் விளை வாழை சித்தர் கோயில் எங்கப்பா? திருநெல்வேலியில இருந்து திருச்செந்தூரில் இருந்து
திசையை விட போகிற வழியில் கோமடி கோட்டை வாலச்சித்தர் கோயில் உங்கள் ஊர் தானே அப்பா அது? வாங்க வாங்க காலை விட்டுவாங்க. பிறகு பிறகு வாமா வாமா. மீன் கறி சாப்பிடுவியா? நல்லா மீன் கறி சாப்பிடுவியே? சாப்பிடாப்பா மீன் கறி? முன்னாடி சாப்பிடுவாளா? நீ சாப்பிடுவியே? இப்போ பேர் என்ன பேர்? திக்கு தெரியாத காட்டில். பேர் என்ன சொல்லு? உன் பேர் என்ன? உன் பேர் என்ன சொல்ல முடியலையா? ஓ, உன் பேர் என்னம்மா? வர்றான். என்ன வேணும்? உட்காரலாம். கண்ண முடுங்க. என்ன வேலை? சனி பகவானுடைய காரணத்தினால் பக்கவாதத்தின் தொடர்ச்சி போல இருந்து உணர்வற்ற நிலை ஏற்பட்டிருக்கு. மந்திர தந்திரத்தால் ஒன்றும் நடக்கலை. வீணாக யாரையும் கற்பனை பண்ணி ஏச வேண்டாம், திட்ட வேண்டாம். இந்த நிலைகளை நல்லாக்கி வெட்டியாக்கி தந்துடுறேன். போதுமா? வீட்டுக்குள்ளே தெய்வ நடமாட்டம் இல்லை, கிரகங்கள் சரியில்லை, வேறு ஒன்றும் கிடையாது. மீன் குழப்பம் தேவையில்லை. நல்லா இருங்க எல்லாரும்.